லூக்கா 18:35 வாசிங்க. பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னார். அப்படி தானே? குருடை இருக்கான், ஆண்டவர் அந்த பக்கமாக போகிறாரு, என்னன்னு சொல்லி விசாரிக்கிறான். விசாரிச்சோட சொல்கிறாங்க ஏசு போகிறாருன்னு சொன்னோடனே என்ன செய்கிறாமே தாவீது குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அதிகமாக என்ன செய்கிறாரு? கூப்பிடுறான் இயேசு என்ன செய்கிறாரு? கூப்பிடணும். அநேக நேரங்களில் ஒரு சாட்சி ஒன்று, ஒரு அக்கா எனக்கு தெரியும், ஜாயின்னு ஒரு அக்கா இருந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். அங்கே தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க மெட்ராஸ் மகாவிட்டு போயிருந்தாங்க. திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்காக அவங்க காத்திருந்தாங்க. மெட்ராஸில் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்திருக்காங்க. அவங்களும் அவங்க அந்த சேரம் கொஞ்சம் ஓரளவு வயசானவங்க தான் வந்திருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்த உடனே என்ன செய்யணும்னு தெரியல. மாத்திரை ஏற்கனவே ஒருத்ததுக்காக போட்டிருக்காங்க. அந்த மாத்திரை போட்டாலும் கண்ட்ரோல் ஆகவே இல்லை. கடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு சட்டமோடு இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கணும் கத்திக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி கத்திக்கிட்டே இருந்தோடனே எல்லோரும் வந்து என்னென்னு கேட்டோடனே நெஞ்சு வலிச்சுன்னா அப்படி கத்தக்கூடாது, கூடக்கூடாது, என்ன செய்கிறோம் வெடிச்சிரும், நீங்கள் அப்படி கத்தாதுங்கன்னு. வெடித்தாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் கத்துவேன்னு சொல்லி அந்த அக்கா கத்திக்கிட்டே இருந்துருக்காங்க. கிளம்பிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வலி நின்றுட்டான். அவங்க இங்கே வந்த பிறகு என்ன செய்தாங்க சொன்னாங்க, இப்படி தான் சொன்னேன் பார்த்துடுங்க. அப்போ மற்றவங்களாம் வெடிச்சிரும், ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சிரும், கத்தாதுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்தோம், இயேசுவே எனக்கு இறங்கும் நானும் எங்கள் சேருங்கள்னு என்ன செய்தோம் கத்துறோம். கொஞ்ச நேரத்தில் வலி என்ன போயிட்டுது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி அங்கே ஒரு ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது, தனியாக ஹார்ட்டுக்கு பார்க்குறதுக்கு, இருதயத்துக்கு பார்க்குறதுக்கு. அங்கே போனால் அவங்க ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நீங்கள் சாவ வேண்டியாலும் எப்படி உயிரோடு இருக்கீங்கன்னு கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்க. பாருங்கள், இப்போது உலக பார்வையில் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், ஆண்டவர் பார்வையில் வேறு மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும். பாருங்கள், அப்போ இவன் வந்து ஆண்டவரை கூப்பிடுறான். ஆண்டவர் என்ன செய்கிறான்? கூப்பிடுறான். ஆண்டவர் வந்து வேண்டாம் என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கேட்பார். உனக்கு அழுதுகிட்டு இருந்தேன்னா என்ன செய்யணும்னு கேட்பார். உங்களுக்கு என்ன செய்யணும்? இப்போ மாதிரி கேட்டிருக்காரா? ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்டிருக்காரா? உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்காரா? கேட்கலையோ? அது எப்படி கேட்காம செய்ய வேண்டும் கேட்காம நீங்கள் எப்படி எனக்கு அதுதான் தானே எப்படி கேட்டிருப்பீங்க? உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். சும்மா ஜோமலை தெரிஞ்சால் ஜோமலை தெரியாதுன்னு சொல்லிவிடுறது. கூடத ஜோமலத்தெல்லாம் ஜோமலை கிடையாது. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வாங்குகிற ஆட்கள் தான். இதைத்தாரு சோத்தத்தாரு பழத்தை பிள்ளைக்கு படிப்பு தாரும் எல்லாத்தையும் கேட்போம். கேப்டனால தான் தந்தார் அவர். கேட்டனால தான் நம்ம தந்திருக்காரு. கேட்டதாலும் நமக்கு நல்லா வச்சுருக்காரு. இல்லைன்னா எப்படி சும்மா இருந்தானா கேட்குற எவனோ கேட்டனால தான் பெற்றுக்கொள்ளணும். குருடன் கேட்டான். அதுதான் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இருக்கிறேன் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்? பார்வை வேண்டாம், பார்வை வேண்டும். பார்வை அடைந்தானா? பார்வை அடைந்தான். அப்படிதானே? அப்போ இயேசுவோடு பேசக்கூடிய ஸ்லாகியம் அவனுக்கு என்ன செய்யுது? மற்றபடி கிடைக்குமா? மறுபடியும் சத்தம் கட்டாமல் இருந்தானா இயேசுவோடு பேசக்கூடிய ஸ்லாகியம் கிடைக்குமா? இல்லை, கிடைக்கவே செய்யாது. அப்போது நம்முடைய வைராக்கியம் நம்ம ஆண்டவரோடு அதிகமாக நெருங்கி செய்யணுங்கிற ஒரு வைராக்கியம் நம்மகிட்ட இருந்தால் இயேசு நம்ம கூட என்ன செய்வார்? பேசுவார்.